என்னாச்சு தண்டபாணி? பூட்டி வச்சிருக்காம்மா. தண்டபாணி, அங்க யாரோ வராங்க, வாங்க. யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை சார், காயத்ரி அம்மாவை தேடிட்டு வந்தோம். காயத்ரி அம்மா காணாம போயிட்டாங்க. கார்த்திக் சார் அவங்களை தேடி ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்காரு. காயத்ரி பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையா? இல்லம்மா, ஒரு தகவலும் கிடைக்கலம்மா. சார்ட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் கிளம்புறோம். சரி. இந்த சேனல் ஓகேவா? பாக்குறியா? டீ குடிக்கிறியா? எனக்கு வேண்டாம். என்ன மம்மி? இங்க வா, இது குடி. சரி மம்மி. என்ன காயத்ரி, இந்த வீடு பிடிச்சிருக்கா? அந்த வீட்டை விட இந்த வீடு சைலண்டா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். ஏன் இத்தனை வருஷம் இங்க வராம போயிட்டோன்னு தோணுது கார்த்திக். வாழ்க்கையே இப்படிதான். சில விஷயங்களை நாம காரணமே இல்லாம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துல அது நம்மள மீறி நடக்கும். அப்போ அது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா கார்த்திக், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, நான் கிச்சன்ல இருந்தப்போ யாரோ வந்த மாதிரி இருந்தது. யார் வந்துட்டு போனாங்க? யாரும் வரலையே. ஏன் அந்த சுப்பு உன்னை தேடிக்கிட்டு இங்க வந்துட்டாங்கன்னு பயந்துட்டியா? ஆமா, கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. காயத்ரி, இனிமே உனக்கு எந்த டென்ஷனும் வேணாம், பயமும் வேணாம். உன்னை இந்த ஊர்ல தேடி தேடி வெறுத்து போய் அவங்க இந்நேரம் சென்னைக்கே போய் சேர்ந்திருப்பாங்க. மேனேஜர் பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், ரேணுகாவும் தண்டபாணியும் இங்க வந்திருந்தாங்க. அப்படியா? ஓகே, பாத்துக்கோங்க. ஓகே சார். என்னாச்சு கார்த்திக்? நான் தப்பா சொல்லிட்டேன் காயத்ரி. அவங்க என்ன சென்னைக்கே போகலையாம். இப்பதான் நம்ம வீட்டுக்கு 2 பேரும் தேடி வந்திருக்காங்க. மேனேஜர் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிச்சு அவங்கள அனுப்பி விட்டாராம். நல்ல வேளை நாம இங்க வந்துட்டோம் கார்த்திக். இனிமே நமக்கு நல்ல வேலை தான் காயத்ரி. டாடி, நாளையில இருந்து ஸ்கூல் ஓபன் ஆகுது. நாங்க இங்க இருந்து எப்படி ஸ்கூலுக்கு போறது? டோன்ட் வரிடா கண்ணா, நான் உங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடுறேன். ஐம் சோ சாரி கார்த்திக். என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்லாம். சச்ச, என்ன காயத்ரி, இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நீங்க கஷ்டப்படாம இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். காயத்ரி, என் அன்பை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல. காயத்ரி, ஏய், என்னாச்சு? ஏன் முகலாம் வேர்த்து இருக்கு? ஆமா கார்த்திக், நாங்க போனப்போ கண்ணாடியில இங்க கிச்சன் கிட்ட யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. கார்த்திக், என்ன கார்த்திக்? அது அனுவுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது காயத்ரி. அவ உயிரோட இருந்தப்ப அடிக்கடி என்னை இங்க கூட்டிட்டு வருவா.
இப்போ என்ன சொல்ல வரீங்க? காயத்ரி, இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு பயப்படக்கூடாது. இந்த பங்களா பக்கம் அடிக்கடி வந்தவங்க எப்பாவது அணுவை இங்க பார்த்ததா சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க கார்த்திக்? அணு இறந்ததுக்கு அப்புறம் நான் எத்தனையோ தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என் கண்ணில் ஒரு நாளும் அணு பட்டதே இல்லை. ஆனா அவ ஆவியா இந்த பங்களால தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அவ தான் இப்போ உன் கண்ணில் தெரிஞ்சிருக்கணும் காயத்ரி. என்னையா இங்கேயே வந்துட்ட? உன்னை பார்க்கதாயா. என்ன விஷயம்? எல்லாம் வழக்கமான விஷயம்தான். ஒரு வேலை வந்திருக்கு. புதுசா ஏதாவது கேஸ் வந்திருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. ஆமா, இது யாரு புதுசா இருக்கு? அது புது அட்மிஷன் தான். இப்பதான் எதுவும் புதுசா அட்மிஷன் வரலன்னு. இவன் உனக்கு செட் ஆக மாட்டான்ப்பா. ஏயா? அவன் பொண்டாட்டி இவனை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். அதனால எப்ப பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே தெரியறான். பாக்குற பொண்ணுங்களெல்லாம் இவன் பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டு கையை பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான். பயங்கர கலாட்டா. கடைசியில இவனை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப தகராறு பண்றான்பா. முரட்டு பையன். ஒரு நாள் என்னைய பிடிச்சி அடிச்சிட்டான்பா. சரி வாயா. வா. யோ, இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை. யோ, அவனை கொண்டு வரது ஈஸி இல்லையா? ரொம்ப ரொம்ப கஷ்டம்யா. யோ, நம்ம வேலையில கஷ்டத்தை பார்த்தா காசு பணம் சம்பாதிக்க முடியாதியா? இவனை யாருக்கும் தெரியாம அலேக்கா தூக்கிட்டு போய் அழுங்காம குலுங்காம ஒரே ஒரு கிட்னியை மட்டும் எடுத்துட்டு இருந்த இடத்துலயே அப்படியே படுக்க வச்சிருவோம். என்னையா யோசிக்கிற? கிட்னியை கொடுத்தவனுக்கும் தெரிய போறதில்ல, மத்தவனுக்கும் தெரிய போறதில்ல. நடுவுல நாம பூந்து புத்திசாலித்தனமா ஒரு சின்ன வேலை பார்த்தோன்னு வச்சுக்க, பணத்தை லம்பா சம்பாதிக்கலாம்யா. என்ன சொல்ற? யோ, யோசிக்காதயா. நீ இப்ப யோசிச்சா பணம் உன்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கும். எந்த பிரச்சனையும் உனக்கு வராம நான் பாத்துக்கிறேன். இந்த அட்வான்ஸா வச்சுக்க. உள்ள வையா. இங்க பாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வரேன். புரியுதா? ஏய் ஏய், எதுக்கு பேக் எடுக்கற? முத்தையா, 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 எதுக்கு என் பேக் எடுக்கற? ஏய், எதுக்கு என் பேக் எடுக்கற? என்ன போலீஸ் ட்ரெஸ் போட்டு திருட ஆரம்பிச்சிட்டியா? ஏய், என்னது இது? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்குறிய? ஆமா, இது கஞ்சா தெரியாம தான் கடத்தினியா? என்னது கஞ்சா? நான் கஞ்சா கடத்துறேனா? ஆமா, கஞ்சா கடத்தின குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். ஏய், என்ன விளையாடுறியா? விளையாட்டுலாம் முடிஞ்சு போச்சுமா. வா, ஸ்டேஷனுக்கு போலாம். நான் இதுக்கு ஸ்டேஷன் வரும்? என்னால வர முடியாது. வீடியோ எப்படி இருக்கு? கிளாரிட்டி நல்லா இருக்குல்ல? ஏய் ஏய் ஏய், எதுக்கு இது? அது சரி, எவிடன்ஸ் இல்லாம அரெஸ்ட் பண்ணா நீ ஈஸியா தப்பிச்சிருவல்ல, அதுக்காக தான். உங்ககிட்ட இருந்து தான் அந்த கஞ்சாவை கைப்பற்றணுன்றதுக்கு ஆதாரம். வா, ஸ்டேஷன் போலாம். இதை பாரு, ஆல்ரெடி கஞ்சா விற்கிற ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி அவன் உங்ககிட்ட இருந்து தான் அந்த கஞ்சாவை வாங்கினான்னு பொய் சாட்சிலாம் சொல்லிட்டான். செமையா வந்து மாட்டிக்கிட்டேன். முத்தையா, வேண்டாம், என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. பிரச்சனை நீ தாண்டி பண்ணிட்டு இருக்க. டைவர்ஸ் கொடுக்காம நீ பாட்டுக்கு வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு ஆட்டம் காட்டுற. உன்னை அந்த கஞ்சா கேஸ்ல உள்ள தள்ளி
உனக்கு காலம் பூரா நான் கம்பி என்ன வைக்கல, வைக்கிறேன்டி. ஒண்ணு பண்ணு, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி டைவர்ஸ் ஃபார்ம்ல கையெழுத்த போட்டுட்டு போய்கிட்டே இரு. அப்படி இல்லைன்னு வையேன், இத்தனை வருஷமா நீ கட்டி காத்த இந்த செல்வாக்க எல்லாம் செல்லா காசாயிடும். புரியுதா? அதனால இந்த ஃபார்ம்ல கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. புடி, போடுமா, போடுறீ. நீ சரி வர மாட்ட. சரி வா, ஸ்டேஷனுக்கே போ. அப்ப கையெழுத்து போடுறீ. போடு ஆர்ச்சி, போடு. அந்த வீடியோ டெலீட் பண்ணு. பண்ணு. அது இருக்கட்டும் செல்லம். உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் மாமா அப்பப்போ போட்டு பார்த்துக்கிறேன். முத்தையா சொல்லும், டென்ஷன் ஆகக்கூடாது. போ. கௌதம் கண்ணா, அம்மா உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத. இங்க பாரு, இங்க பாரு, இதெல்லாம் நீ நல்லா படிக்கணுங்கிற அக்கறையில தானே அம்மா பண்றாங்க. நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுத்து குட் கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கினா நெக்ஸ்ட் இயரே உன் அம்மா சென்னையில ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விட்டுருவாங்க. அப்போ நான் இங்க கஷ்டப்பட்டா உங்களுக்கு பரவாயில்ல, அப்படிதானே ஆண்டி? அப்படிலாம் இல்ல செல்லம். இவங்க தான் என்ன வேணாம்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்கல, அப்படியே என்ன பார்க்க வந்தாங்க. ஐ ஹேட் யூ ஆண்டி, ஐ ஹேட் யூ. கௌதம், கௌதம் இல்ல. ஏய் கௌதம், நில்றா. ஏய் என்ன சுப்பு? சுப்பு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னை யாரும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காதவங்களாவே இருக்காங்க. அப்படிலாம் இல்ல சுப்பு. இல்ல ரேணுகா, சூர்யா, காயத்ரி, கௌதம்னு என்ன சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன, இவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? சுப்பு, நான் கூட தான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்தேன். இப்ப நான் புரிஞ்சுக்கலையா? இதே மாதிரி எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிற நாள் வரும். பாரு, பெல் அடிக்குது. நிச்சயம் நல்லது நடக்கும். ஹலோ சுப்புலட்சுமியா? ஆமா, நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை. உங்க ஹஸ்பண்ட் சூர்யா ஹாஸ்பிட்டல் இருக்கார்ல? ஆமா. அவருக்கு ஆஸ்பத்திரியில் ஆபத்து வரப்போகுது. ஹலோ, என்ன சொல்றீங்க நீங்க? மனசு கேட்காம விஷயத்த சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க பிரச்சனை காப்பாத்துறதும் காப்பாத்தாம விட்டுறதும் உங்க இஷ்டம். நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ, என்னாச்சு சுப்பு? என்னாச்சு சுப்பு? ரேணுகா, சீக்கிரம் கிளம்பு, நம்ம உடனே சென்னைக்கு போகணும். என்ன அவசரம்? சூர்யாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஆபத்தா அப்படின்னு யார் சொன்னது? யாருன்னே தெரியல. யாராவது சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லிருப்பாங்க. இல்ல ரேணுகா, அந்த வாய்ஸ்ல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. ப்ளீஸ் வாயே, நம்ம சீக்கிரமா போலாம். அங்க சூர்யாக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரி, வா ரேணுகா. வா. அசோக், இப்போ உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி டாடி. ஓகே, இந்த ஹாப்பி நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். மம்மி கிட்ட மூச்சு விடக்கூடாது, புரியுதா? ஓகே டாடி. ஆமா, மம்மி ஏன் உங்க இன்ஷியல போடக்கூடாதுன்னு சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ரொம்ப டென்ஷனா இருக்கு. இனிமே எதுக்குடா டென்ஷனு?
டேடியே வந்து உனக்கு என் இனிஷியல தான் போடணும்னு ஸ்கூல்லயே எழுதி கொடுத்துட்டேன். ஸ்கூல்லயே ஓகே சொல்லிட்டாங்க. இனிமே நீ எஸ் அசோக் இல்ல கே அசோக். ஆமா கே அசோக். டீல்? ஓகேடா, நீ கிளாஸ் ரூமுக்கு போ. டாடி கிளம்புறேன். சரி பாய். பாய் பாய். பாய் டாடி பாய். பார்க்க நம்மள மாதிரியே இருக்கானே. யார் இவன்? இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்லையே. டேய் வாடா. என்ன? ஆள் பார்க்கத்தான் நம்மள மாதிரி, ஆனா கேரக்டர் நம்மள மாதிரி டெரரா இல்லையே. காயத்ரி, என்ன கார்த்திக், ஹோட்டல்ல பிசினஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கிறதா சொல்லிட்டு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? கான்ஃபரன்ஸை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன், என்னாச்சு கார்த்திக்? அந்த ஹோட்டல் வாசல்ல சுப்பு, ரேணுகா, அந்த தண்டபாணி 3 பேரையும் பார்த்தேன். அவங்க இன்னும் இந்த ஊரை விட்டு போகல. அவங்கள பார்த்ததும் எனக்கு மனசு சரியில்லை, அதான் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். கடவுளே, என் வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்காக இவங்களை தேவையில்லாம இங்க வர வச்சு என் நிம்மதியை கெடுக்கிறேன்? காயத்ரி, இதை பார், அவங்கள நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அவங்களால உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்தா, முதல்ல இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி. மனசுக்கும் உடம்புக்கும் தெம்பா இருக்கும். தேங்க்ஸ் கார்த்திக். சரி கார்த்திக், நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். தேங்க்யூ.
ஹலோ 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 யார் நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஹலோ ஹலோ சி ஆன் தி லைன் ஹலோ ஹலோ கேன் யூ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் தி மியூசிக் என்ன தைரியம் உங்களுக்கு லைவ் ஷோ கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா சிபிஐ ஆபீசர் அஞ்சலி விக்ரமாதித்யனுக்கு ஒரு மெசேஜ் மெசேஜ் வாட் வாட் மெசேஜ் இன்னும் நிறைய பணங்களை பொறுக்க ரெடியார் அஞ்சலி He's playing a different game.